Hello beautiful ladies and gentlemen, welcome back to English Teacher channel. இன்னைக்கான 10 சென்டென்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க फ्रेंड्स, இன்னைக்கான 10 சென்டென்ஸ் பார்க்கலாம். First one, புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ் தான். ஓகேங்களா? I am trying to understand. I am trying to understand. நான் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? I am trying to understand. Second sentence. நான் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓட ஆவலுடன் காத்திருக்கிறேன். அதாவது ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்திருக்கிறாங்க. இதை எப்படி சொல்லலாம்? I am looking forward to running in a race. Okay, I am looking forward to running in a race. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதுக்கு ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கிறது. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். தேர்ட் ஒன், ஹேங் அவுட் செய்ய சிறந்த இடம் ஆவேயில் உள்ளது. ஹேங் அவுட் செய்ய சிறந்த இடம் ஆவேயில் உள்ளது. ஹேங் அவுட்னா என்ன அப்படின்னா அடிக்கடி போகிற இடம். ஏதாவது டூரிஸ்ட்டுக்கு இல்லை ஒரு சம்மர் டயத்தில் ஏதாவது ஒரே இடத்துக்கு லொக்கேஷனுக்கு அடிக்கடி போவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடம். அதாவது விஜய் கூட ஏதாவது படம் முடிச்சிட்டாங்கன்னா உடனே என்ன செய்வாங்க, யூஎஸ்ஏக்கு கிளம்பிடுவாங்க ஃபேமிலியோட. அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வெக்கேஷனுக்கு நம்ம ஒரே இடத்துக்கு போகிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹேங் அவுட்னு சொல்லுவாங்க. ஆவேங்கிறது ஒரு பிளேஸ். ஓகேங்களா? இப்போ இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். ஹேங் அவுட் செய்ய சிறந்த இடம் ஆவேயில் உள்ளது. த பெஸ்ட் பிளேஸ் டு ஹேங் அவுட் இஸ் ஆன் த ஆவே. ஓகே, த பெஸ்ட் பிளேஸ் டு ஹேங் அவுட் இஸ் ஆன் த ஆவே. அடுத்ததாக ஃபோர்த்து சென்டென்ஸ். வருகையை நிறுத்தியதற்கு நன்றி. வருகையை நிறுத்தியதற்கு நன்றி. இதை எப்படி சொல்லலாம்? தேங்க்யூ ஃபார் ஸ்டாப்பிங் பை டு விசிட். தேங்க்யூ ஃபார் ஸ்டாப்பிங் பை டு விசிட். நீங்கள் விசிட் பண்ணாமல் இருந்ததற்கு, அது வராமல் இருந்ததற்கு நன்றி. இப்போது அடுத்த சென்டென்ஸ். அவர் எப்போதும் புதிய சோதனை கேள்விகளை உருவாக்குவார். அதனால் பழையவர்கள் அவருக்கு உதவ மாட்டார்கள். அதனால் பழையவர்கள் அவருக்கு உதவ மாட்டார்கள். இது 2 சென்டென்ஸாக இருக்குது. இதை எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஒன் பை ஒன்னாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் எப்போதும் புதிய சோதனை கேள்விகளை உருவாக்குவார். சோதனை கேள்வினா டெஸ்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? உருவாக்குறது கிரியேட். அப்போ இதை வச்சு நம்ம மேக் பண்ணிக்கலாங்களா? He always create new test questions. He always create new test questions. அவர் எப்போதுமே புதுமையான, அதாவது புதிய சோதனை கேள்விகள்லாம் உருவாக்குவார்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது எப்படி பண்ணுறது? அதனால் என்னது, பழையவர்கள் அவருக்கு உதவ மாட்டார்கள். old ones will not help him. old ones will not help him. அவருக்கு உதவ மாட்டார்கள். இப்போ சேர்த்து பார்க்கலாங்களா? He always create new test questions, so old ones will not help him. So old ones will not help him. அவர் எப்போதும் புதிய சோதனை கேள்விகளை உருவாக்குவார். அதனால் பழையவர்கள் அவருக்கு உதவ மாட்டார்கள். அடுத்ததாக 6th சென்டென்ஸ். மக்கள் பொதுவாக எத்தனை மணிக்கு தூங்க போவார்கள்? ஓகே, மக்கள் பொதுவாக எத்தனை மணிக்கு தூங்க போகிறார்கள்? இதை எப்படி சொல்லலாம்? What time do people usually go to sleep? What time do people usually go to sleep? பொதுவாக மக்கள் எத்தனை மணிக்கு தூங்க போகிறார்கள்? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். 7th ஒன். உங்கள் MP3 பிளேயரை எத்தனை முறை கேட்கிறீர்கள்? உங்கள் MP3 பிளேயரை எத்தனை முறை கேட்கிறீர்கள்? இதை எப்படி சொல்லலாம்? How often do you listen to your MP player? Okay, how often do you listen to your MP players? How often do you listen to, அதாவது MP3 players. ஓகேங்களா? இப்போது 8th ஒன் பார்க்கலாம். எங்கள் விருப்பமான தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நீங்கள் பதிவு செய்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். ஓகே, எங்கள் விருப்பமான தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நீங்கள் பதிவு செய்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது நிறைய பேர் என்ன செய்வாங்க, அவங்களுடைய விருப்பப்பட்ட ப்ரோக்ராம்லாம் என்ன செஞ்சுக்குவாங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. என்ன செய்வாங்க, அந்த ரெக்கார்டிங் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணுறோமாங்கிறத செக் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான். சரியா? எங்கள் விருப்பமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நீங்கள் பதிவு செய்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி தான் கொஸ்டின்.
இதை எப்படி நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். இது தமிழில் தான் பெரிய சென்டென்ஸ் மாதிரி இருக்குது, பட் இங்கிலீஷில் இதை ஷார்ட்டாகவே சொல்லிடலாம். ப்ளீஸ் மேக் ஷுர் யூ ரெக்கார்ட் அவர் ஃபேவரட் டிவி ஷோ. ப்ளீஸ் மேக் ஷுர் யூ ரெக்கார்ட் அவர் ஃபேவரட் டிவி ஷோஸ். அவ்வளோதான், சிம்பிள் தான். இப்போ நம்ம 9th ஒன் பார்க்கலாம். உங்களுக்கு பிடித்த இனிப்பு என்ன? அதாவது உங்களுக்கு பிடித்த ஸ்வீட் ஐட்டம் என்ன? இதை எப்படி கேட்குறது? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் டெசர்ட்? டெசர்ட்டுங்கிறது ஒரு வகையான வாட் இஸ் யுவர் ஃபேவரட் டெசர்ட்? அடுத்து ஃபைனல் கொஸ்டின் 10th ஒன். இதை தடுக்க என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. I don't know what to do to prevent this. இன்றைக்கான 10 சென்டென்ஸ் பார்த்தோம். ஒரு சில இது சிம்பிளாக இருக்கும், ஒரு சில இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. உங்களுக்கான ஒரு கொஸ்டின். என் நண்பர்களையும் என்னுடன் அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.